வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஏதாச்சும் எடுத்த ஃபோட்டோவை எப்படி பேச வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோ பேச வைக்க ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்பிக். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மூலயமா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்பிக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீனில் கொடுத்து லோட் ஆகிட்ருக்கோம் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்பிக் ஸ்டார்டிங்னு இருக்கும். ஸ்டார்ட் ஆகி முடிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒய்ஃபை அப்படி இல்லைன்னா மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. இது டைப்ஸ் சம் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு டெக்குன்னு அடிச்சுக்கிறேன். டெக்குன்னு அடிச்சுட்டு இது நான் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வச்சுக்கிறேன், கொஞ்சம் நான் வால்யூம் அதிகமாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்பீக் பண்ணி பாருங்கள். கீழே இந்த ப்ளே பட்டன் கொடுத்து ஸ்பீக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ஸ் வேணுன்னா கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆட் ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி இருக்க உங்களோட எல்லா இமேஜும் காமிக்கும். ஸோ அந்த இமேஜில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இடையில ஆட்ஸ் எல்லாம் வரும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டை கொடுத்துருது. ஆனால் உங்களோட கேலரியிலேருந்து அது வேணும்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் டச் பண்ணி நீங்கள் உங்கள் கேலரியில் போய் வேணுன்றது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டிஃபால்ட்டை கொடுத்த இமேஜ் வந்திருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேலரினா சேஞ்ச் ஃபேஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட இது வேறு ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் கேலரியில் சூஸ் பண்ணி கேலரிக்குள்ளே போய்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஸ்பீக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் கேலரிலேருந்து எடுத்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக 3D இதில் மாறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்து இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ இதை சேவ் பண்ணணுன்னா கீழே இருந்து சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேலரிக்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஷேர் ஐக்கான் தொட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.